காலத்திலும் நம்மளால் சபையில் கூடி ஆராதிக்க முடியாதபடி சில தடைகள் இருந்தாலும் நாங்கள் ஆண்களிலே தங்கள் வீடுகளில் இருந்து ஜெபிக்க கர்த்தர் மேலான கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி கர்த்தரை சோஸ்தரிப்போமாக. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலையில அப்பா நாங்கள் கூடி கர்த்தாவே உங்களை ஆராதிக்க உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தீரே உங்க கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில கர்த்தாவே நீர் அசை பாடுங்கப்பா. பாடுகிற ஒவ்வொரு பாடலும் கர்த்தாவே உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும் அப்பா. கர்த்தாவே நான் உதடுகளால் அல்லப்பா எங்கள் உள்ளத்திலிருந்து பாடி உன் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்பா. கர்த்தாவே இதற்கு விரோதமாக எழுதுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நிரூபணமாக்கி போடுங்கப்பா. கர்த்தாவே ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுற மகனை மறுத்து கர்த்தாவே வெளிப்படுங்க. எங்களோடு நீ பேசுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொரு நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இந்த பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நீதி
உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அடுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாக. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியா அற்புதங்கள் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே
உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை ஏகோவா ஏகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவா ஏகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தாவே இந்த ஆராதனையிலே உடைய மகிமை கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே நாங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்க அப்பா நீர் பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை நாங்கள் அப்பா ஆராதிக்க அனுசரிக்க கர்த்தாவே நீர் பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோமப்பா. பேசுகிற மகனை மறைத்து கர்த்தாவே நீர் எங்களோடு வெளிப்படுங்கப்பா. எங்களுக்கு ஏற்ற வார்த்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கணுமப்பா. எங்களுக்கெல்லப்பா அநேகருக்கு இந்த வார்த்தை கொண்டு அநேகரை ஆதாயப்படுத்த அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. உங்களோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோமப்பா. எங்கள் குறைகளை குற்றங்களை கத்தாமை தயவாய் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்கப்பா. எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோமப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன்.
நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவாராக. சபைக்கு கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற உங்கள் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை நாம் வீடுகளில் இருந்து கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், பெருகப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனம். நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவராகிய தேவன் 2022 அவருடைய சபையாகிய நம்மை பார்த்து நமக்கு கொடுத்த வாக்கு, நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே வல்லமை இழந்து காணப்படுவதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நிச்சயமாகவே வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் காண்போமாக. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதேவர். அது எப்படியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய காரியங்களை உற்று நோக்கி பார்த்த தேவன். கடந்த 2021 நாம் கடந்து வந்த பாதைகளை அறிந்தவராய் இந்த 2022 அவருடைய சபையாகிய நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். வார்த்தைகளை சொல்லி நம்முடைய ஆத்மா பலப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சொல்லி சூழ்நிலைகளை ஜெயிப்பீர்களாக. இந்த வார்த்தைகளை சொல்லி உங்கள் தடைகளை விளக்குவீர்களாக. இந்த வார்த்தைகளை சொல்லி தேவ நாமத்தை உயர்த்துவீர்களாக. இந்த வார்த்தைகளை சொல்லி தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவீர்களாக. இந்த வார்த்தைகளை சொல்லி சத்துருவை தோற்கடிப்பீர்களாக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் வேதத்துக்கு மாறாக, தேவ மகிமைக்கு மாறாக நமக்கு கற்பித்தவைகளை நாம் நம்பி சோர்ந்து போயிருந்திருப்போம். ஆனால் புதிய வருஷத்தில் 2022 அவருடைய ஜனமாகிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுவீர்களாக. இந்த வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமைகளுக்குள்ளாய், தேவ அதிசயங்களுக்குள்ளாய், தேவ நீதிக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாய் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நம்முடையதாக்கி கடந்து செல்வோமாக. அவர் என்னை கைவிடாதிருக்க, கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் என்னை ஒரு நாளும் கைவிடாதிருக்க, அவருடைய ஜனமாகிய நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை என் தேவனுக்காக முழு மனதோடு செய்ய என்னை இந்த நாட்களில் அர்ப்பணிப்பேனாக, ஒப்பு கொடுப்பேனாக. அவர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் என் ஜனத்தை, என் பிள்ளைகளை, இஸ்ரவேலாக என் மனவாட்டியை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னை கைவிடாதிருக்கும்படிக்கு, அவருடைய கைக்குள் நான் இருக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அவைகளை நாம் தியானிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 28 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை.
முதலாவது, பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. இந்த 2022 சபை செய்ய வேண்டிய காரியம், தேவ பிள்ளையாகிய நான் செய்ய வேண்டிய காரியம், என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். Maintain your holiness. வேதத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கட்டும், நான் ஒரு தீர்மானத்துக்குள் வரட்டும். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். பரிசுத்தம் மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகர் தங்கள் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டு விட்டார்கள். அநேகருடைய பரிசுத்தம் அசுசியாக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை குறித்த கவலை எனக்கு இல்லை, அவைகளை நான் நினைப்பது கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்ட நான் என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டுமே, என் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி விடக் கூடாதே என்கிற விசுவாசம் அற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன என் தேவன் என்னிடம் எதிர்பார்ப்பது, என் ஜனங்கள், என் பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்களாக. பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் யாருக்காகவும் இழந்து விடாதபடிக்கு அதிக ஜாக்கிரதையோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்கள் வாழ உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. அநேக நேரங்களில் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து, பரிசுத்தத்தை பேணி காக்காமல் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டு, பரிசுத்த குலைச்சலுக்கு அநேகரை நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி அல்ல, சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் அல்ல, கால சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறவர்களாய் அல்ல. சபை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். என்னிடம் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் எதிர்பார்க்கிறார், நான் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும். உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக, உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களாக. ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும், பரிசுத்தம் நிறைந்த சிந்தை எனக்கு தாரும். பரிசுத்தத்தை நான் இன்னும் பரிசுத்தம் அடைய விருப்பத்தாகவும் எனக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி சபை இந்த நாட்களில் வாஞ்சிப்பதாக. பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. என் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்க சத்துருவாகிய பிசாசானவன் அநேக வழிகளை கைக்கொள்வான். நான் ஒரு நாளும் என் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்க சத்துருவாகிய பிசாசுக்கு இடம் கொடாதவனாய் ஜாக்கிரதையாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எனவே சபை ஒரு நாளும் பரிசுத்த குலைச்சல் ஆவதை கர்த்தர் விரும்புவதில்லை. பரிசுத்தம் மிகவும் அவசியம். வேதம் சொல்லுகிறது, சத்ருவாகிய பிசாசானவன் அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அவன் சுற்றி வருவான். தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை நமக்கு எவ்வளவு இன்பத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் வரப்பண்ணுமோ அதை காட்டிலும் பல மடங்கு பிசாசுக்கு மிகுந்த எரிச்சலையும் வேதனையும் நடுக்கத்தையும் கொண்டு வரும். எனவே அவன் நற்பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கான சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை, சமயங்களை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். நீங்கள் விழித்திருக்காத பட்சத்தில்
நீங்கள் எச்சரிக்கையாய் இல்லாத பட்சத்தில் உங்கள் பரிசுத்தம் பரிசுத்த குலைச்சலாகி போகும். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்மை இந்த நாட்களில் அதிகமாய் ஒப்புக் கொடுப்போமாக. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் சூழ்நிலைகள் நிமித்தமும் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓடினார்கள். அவர்கள் ஓட்டம் ஜெயமாய் முடிந்ததற்கு காரணம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள். நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோமாக. பரிசுத்த குலைத்தல் ஆகாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். வேதம் சொன்னது போல் பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. Try to maintain your holiness. உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரோடு முயற்சிப்பீர்களாக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, கரைப்படுத்தி போடாதபடிக்கு அவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அவர் நமக்கு உதவி செய்வாராக. எனவே சபை இந்த நாட்களில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் மிகவும் அவசியம். பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு வாழ்க்கையில் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட பிசாசானவன் பல சூழ்நிலைகளை அவனுக்கு சாதகமாய் ஏற்படுத்தினான். ஆனால் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்பட்டான். தன் பரிசுத்தத்தை இழந்து போக அவன் விரும்பவில்லை. அவன் பரிசுத்தத்தை இன்னும் பரிசுத்தம் அடைய முயற்சி செய்தான். அந்த முயற்சி அவனை தேவ சமூகத்தில் அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற செய்தது. அவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்தார். எல்லாரும் அவனை கைவிட்டார்கள், கர்த்தர் கைவிடவில்லை. காரணம், யோசேப்பு பரிசுத்தத்தை விட்டு விலகவில்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை காணப்படுகிறதா? உங்கள் சூழ்நிலை உங்களை நிந்தித்தது மாறி தெரிகிறதா? நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களை போல இருக்கிறீர்களா? தேவ வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார், நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தால், பரிசுத்தத்தை பேணி காத்தால், பரிசுத்தத்தை விரும்பினால், கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் கைவிடவே மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்வது நமக்கு உகந்ததல்ல, நமக்கு அது ஏற்றதல்ல. நாம் திருவசனத்தை அவமதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ வசனத்தை மீறி வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எனவே தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த புதிய ஆண்டில், ஆண்டவரே, நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லுவோமாக. எனக்கு உதவி செய்வோம் என்று சொல்லுவீர்களாக. நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய கிருபையை, தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. எனவே யோசேப்பை போல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்கள். உங்கள் பரிசுத்தத்தை ஒரு நாளும் விட்டு கொடுத்திராதீர்கள். அநேக சூழ்நிலைகளில் தங்கள் பரிசுத்தத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். கர்த்தர் துக்கப்படுவார். அவர் அநீதியின் தேவன் அல்ல, அவர் நீதியின் தேவன். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பரிசுத்தத்தை விடாதிருக்க பிரயாசப்படுவோம். இந்த 2022 இந்த புதிய ஆண்டில்
துவக்கத்தில் ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பை போல் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையை, பலத்தை நமக்கு நிச்சயம் கட்டளையிடுவாராக. பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. இரண்டாவதாக பார்க்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 119:8. உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஆண்டவரே, உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். இரண்டாவதாக பார்க்கிறோம், யார் வேத வசனத்தை கைக்கொள்ளுகிறார்களோ, கர்த்தருடைய சத்தியத்தில், கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. நம்முடைய கரத்தில் கர்த்தர் பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒரு வல்லமையின் ஜீவனுள்ள புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய கரத்தில் எந்த விதத்தில் வந்தது என்று அநேக நேரங்களில் நாம் அறியாததினால் அதன் முக்கியத்துவத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? ஆனால் இந்த 2022 என் கரத்தில் இருக்கிற அந்த ஜீவனுள்ள பரிசுத்த வேதாகமத்துக்கு, அந்த சத்திய வார்த்தைக்கு, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய புஸ்தகத்திற்கு நான் என்னை செவி சாய்க்கட்டும், என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ கொடுத்த வேதம் நல்லது. வேதத்தை, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, உபதேசங்களை நல்லது என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த வேதத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேத வசனத்திற்கு, எனக்கு நியாயந்தோறும் உபதேசிக்கப்படுகிற உபதேசத்திற்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு நான் எவ்வளவு தூரம் செவி சாய்க்கிறேன்? கடந்த நாட்களில் நான் எவ்வளவு தூரம் அதற்கு முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் அளித்தேன்? ஆனால் இந்த புதிய வருடத்தில் 2022 கர்த்தர் எனக்கு கொடுத்த என் கரத்தில் இருக்கிற அந்த வேதத்திற்கு, வேத வசனத்திற்கு, கர்த்தரால் உபதேசிக்கப்படுகிற உபதேசத்திற்கு முற்றிலும் நான் என்னை செவி சாய்க்கட்டும். வேதம் உங்கள் வாழ்க்கையில் டாமினேட் பண்ணுகிற ஒரு சத்திய வார்த்தையாக மாற வேண்டும். தேவ வசனத்தை கை கொள்ளுகிற, தேவ சத்தியத்தின்படி நடக்கிற, தேவ உபதேசத்தின்படி வாழுகிற ஒரு ஆத்மாவாய் நான் என்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவ வசனங்களை, தேவ சத்தியத்தை, தேவ உபதேசத்தை ஒரு நாளும் நான் மீறி வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தரித்து நிற்க கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் என் கரத்தில் வேதம் இருக்கிறது, வேத வசனங்களையும் மனப்படமாய் தெரிந்து வைத்திருக்கிறேன், கேட்கப்பட்ட உபதேசமும் எனக்குள் நன்கு அறிந்திருக்கிறேன், ஆனாலும் அவைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை. ஆனால் இந்த புதிய வருடத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கட்டும், என்னை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, கடந்த நாட்களைப் போல, கடந்த ஆண்டுகளைப் போல அல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீர் என்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கு எனக்கு நிறைவுள்ளதாய் மாற வேதத்தை, உபதேசத்தை, சத்தியத்தை ஒரு நாளும் நான் விட்டு விலகாதபடி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி
உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களாக. இந்த வேத சத்தியத்தை, இந்த வேத உபதேசத்தை நானும் நீங்களும் நேசிக்கிறவர்களாய், நம்புகிறவர்களாய், அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். அநேக நேரங்களில் வேத வசனங்களை படிக்கிறோம், மனனம் செய்கிறோம், கேட்டு அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அபியாசப்படுத்துவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கை கொள்கிறவர்களை அவர் கைவிடாதிருப்பார். கை கொள்ளுவீர்களாக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனங்களை, பிரமாணங்களை, சத்தியங்களை, அறிந்த நீதிகளை இந்த புதிய வருடத்தில் அபியாசப்படுத்துங்கள். Live like a child of God. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. நீங்கள் கர்த்தரால் கைவிடப்பட மாட்டீர்கள். வேதம் ஒரு புறம், நான் ஒரு புறம், என் வாழ்க்கை ஒரு புறம் இருக்குமே என்று சொன்னால், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்பியிருப்பேன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நான் எல்லாம் அறிந்து முட்டாள் என்று சொல்லி. தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு உபதேசிக்கிற உபதேசத்தை, நீர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை நான் அப்படியே கை கொள்ள, அப்படியே பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களாக, உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் அவைகளை காணும் போது உங்களை கைவிடாதிருப்பாராக. அவர் நிச்சயம் உங்களை கைவிடுவதில்லை. அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிரமாணங்களை முற்றிலும் கைக்கொள்ள உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. வேத பிரமாணங்களை முற்றிலும் கைக்கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிடாதிருப்பாராக. கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் கைவிடவே மாட்டார். ஆனால் நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓடுவேனே என்று சொன்னார். நான் தேவன் சொன்ன நீதியில், அவர் சொன்ன சத்தியத்தில், உபதேசத்தின்படி வாழ்வேனே என்று சொன்னார். அவர் என்னை கைவிடுவதில்லை. அவரால் நான் கைவிடப்படுவதில்லை என்று சொன்னார். அவர் சொன்ன அனைத்து நன்மைகளும், அனைத்து ஆசீர்வாதங்களும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வந்து பழிப்பதாக. இதை கேட்கிற, இதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிற உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் வந்து பழிப்பதாக. ஒப்பு கொடுப்பீர்களாக. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில், இந்த செய்தி வேளையில் குடும்பமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தியை கேட்கிற நான் என்னை ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். வேத பிரமாணத்தின்படி, சத்தியத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும். உபதேசத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. சூழ்நிலையில் எல்லாம் கைவிடட்டும், நீங்கள் நம்பினவர்கள் எல்லாம் கைவிடட்டும், உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாம் உங்களை கைவிடட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் கைவிடாமல் இருப்பார் என்று சொன்னார். அவர் சொன்ன அனைத்து நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் ஆத்துமாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருவசனத்தை கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாகி உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டில் நீர் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி வாழ, அதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வேத பிரமாணங்களை முற்றிலும் கை கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ
ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக் கொள்வார்களாக. வேத பிரமாணத்தின்படி வாழ உதவி செய்வீராக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதி கனமகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.